ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சென்னை பள்ளிக்கரணையில் கோவில் நிலத்தை ஏலம் விட எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்திய அப்பகுதி மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். வணக்கம் கசாலி, முற்றுகையிடக்கூடிய அப்பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? சென்னை அடுத்த பள்ளிக்கரையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 1.80 லட்சம் சதுர அடி இடத்தை நீதிமன்றத்தில் ஏலம் விடுவதற்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த ஏலம் விடுவதற்காக இருந்தது. வேளச்சேரி தண்டீஸ்வரர் கோவிலில் இந்த பொது ஏலம் நடத்துவதற்கு உதவி கமிஷனர் நித்யா தலைமையில் நடக்கும்போது பள்ளிக்கரணை செய்த பகுதி மக்கள் இந்த ஏலம் விடக்கூடாது, இந்த இடத்தை அறங்காவலர் குழு மூலமாக தான் நடத்த வேண்டும், செயல் அதிகாரி மூலம் நடத்தக்கூடாது என்று எதிர்த்திருக்கிறார். மேலும் இந்த இடத்தை கோயிலுக்கு சொந்தமாக கல்வி மற்றும் மற்ற பயன்பாட்டுக்கு தான் படுத்த வேண்டும், இதில் தனியார் பயன்பாட்டுக்கு அனுமதிக்க கூடாது என்று கூறினார்கள். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வார காலம் கால அவகாசம் கொடுத்திருக்காரு மேல்முறையீடு செய்வதற்காக. இதையடுத்து போராட்டம் செய்தவர்கள் கலந்து சென்றனர். இந்த ஏலமும் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. நன்றி கசாலி, உங்களுடைய தகவல்களுக்கு. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.